ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி விலாக்ஸ். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்லெஸ் ப்ரௌனி தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. அவங்க வந்து 5 பீஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக, அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த ப்ரௌனியை நான் செய்ய போகிறேன். அதுவும் வீடியோ எடுத்து போட்டலான்ட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ எக்லெஸ் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. 100 ml மில்க், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். இப்போ வந்து 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஆஃப் கப் நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் ஒயிட் சுகரும் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன். அது 3 பேட்சாக நம்ம போட்டு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கீழே வந்து போய் தங்காத மாதிரி நல்லா கரையிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து முழுமையாக வந்து கரைஞ்சிருக்கணும், இல்லைன்னா அது பேட்டருக்கு அடியில் போய் அது தங்கிரும். அது நல்லா இருக்காது. ஒரு மாதிரி பாவு மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். இப்போ அந்த பேட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதும் கொக்கோ பவுட்ரும் மைதா மாவும் ரெண்டும் சேர்த்து 1.25 கப்பு, 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுட்ரு ரெண்டையும் நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஃபஸ்ட்டு கலக்கிடுங்க. அப்புறம் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மெதுவாக கலக்குங்க. அது வீடியோவில் வந்து நான் ஸ்பீட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் மெதுவாக தான் சாஃப்டாக தான் கலக்கணும். இதுவுமே 3 பேட்சாக போட்டு கலக்குங்க, இல்லைன்னா மைதா மாவு போய் அடியில் தங்கிரும். அப்போ அந்த பேட்ரு உங்களுக்கு சரியாக வராது. நல்லா சாஃப்டாக மெதுவாக கலக்குங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த பேட்ரு வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கணும். ஷைனிங்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மேலே வந்து க்ரிங்கிள் டாப் கிடைக்கும். இப்போ ஓரங்களில் ஒட்டி இருக்க பவுட்ரெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் பேட்ரு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. பாருங்கள் நல்லா ஷைனிங்காக கட்டிகள் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போது நான் 7 inch டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணிட்டு இது மாதிரி ஜிக்ஜாக் லைன் மாதிரி இப்படி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களோட அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். இப்போ வந்து நட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். வால்நட், என்ன டார்க் சாக்லேட் எது வேணுமாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓவனை 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் ப்ரௌனி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஒரு 8 பீஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு ப்ரௌனி எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.